வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் நான் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இமைப்பொழுது நம்மளை கைவிடுவார். இமைப்பொழுது நம்ம கண் இமைக்கிற நேரம், அதாவது ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரம், அந்த நேரம் நம்மளை கைவிடுவாராம். ஆனால் உருக்கமான இரக்கங்களால் நம்மளை சேர்த்து கொள்வார். நம்ம எவ்வளோ அனுதினமும் தினம் நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம். நம்மளை அறியாமலே நம்ம பாவங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளுது. அதனால் இமைப்பொழுது நம்மளை கைவிடுவார். ஆனால் அவர்கிட்ட உருக்கமான இரக்கங்களால் நம்மளை அவர்கிட்ட சேர்த்து கொள்வார். அதுக்கு நம்ம அனுதினமும் அதிகாலையில் நம்ம அவரை தேடணும், அவருடைய வேதத்தை தியானிக்கணும், அவர் முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணோன்னா நம்ம இமைப்பொழுது நம்மளை கைவிட்ட மாதிரி தெரியும். ஐயோ, இந்த துன்பம் வரும்போது இது என்ன பண்ணனே தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த துன்பத்துக்கான சொல்யூஷன் உடனே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அனுதினமும் அவரை தேடுறோமா, அவரை தியானிக்கிறோமா, அவர் நம்ம இருதயத்தில் நம்ம அவருக்கு இடம் கொடுக்குறோமா, நம்மளை நாமே சோதிச்சுப்போம்.